ஜட்ஜுக்கு ப்ரொக்ளமேஷனா? ஆமாங்க. ரீசென்ட்டா ஒரு காமெடியான ஒரு விஷயம் நடந்தது. இல்ல ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமும் நடந்தது. என்னன்னா, ஒரு ஜட்ஜ் இருக்காங்க. அவங்க ஒரு தேடப்படும் குற்றவாளின்னு சொல்லி அந்த பெர்சனுடைய பேர எழுதி ஒரு ஆர்டர் போடுறாங்க. அதுல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா, ஜட்ஜுடைய பேரையே தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு சொல்லி எழுதி, அவங்கள போய் அந்த ஸ்பாட்ல தேடியிருக்காங்களாம். அந்த ஸ்பாட்ல அந்த ஜட்ஜோட பேர சொல்லி, இந்த பெர்சன் அங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சொல்றாரு. இந்த பேர கேட்ட உடனேவே இது நம்ம பேரு மாரி இருக்கே, இது ஏன் தேடப்படும் குற்றவாளி பேர்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்களாம். அப்பதான் தெரியுது அக்யூஸ்ட் பேருக்கு பதில் ஜட்ஜோட பேரு போட்டுட்டு அவங்கள போய் அந்த இடத்துல தேடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த அளவுக்கு மெத்தனமா இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் ரொம்பவே திட்டி இதுக்கான என்கொயரி கண்டக்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடி இவர் நடத்தின எல்லா இன்வெஸ்டிகேஷனையும் விசாரிங்க அப்படி இப்படின்னு சொல்லி நல்ல ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டரை நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், படிச்சு பாருங்க.